பாண்டவர் சொர்க்கம், பகவான் வைகுண்டம். இந்த நாடகம். ஆமா, பாண்டவர் வைகுண்ட பதவி. ஆமா, என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கார். உண்மைதான். இந்நாடகத்தில் நான் யார், என்னுடைய பேர் என்ன, என்ன நடக்க போகுது? பெட்ஷீட்டுக்குள்ள கருவி கம்முன்னு மொன 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 சவுண்ட் விடாது படு.
போய் எடுத்துரு. சாமி சொன்னது புரிந்ததா? புரியல சாமி. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது ஒண்ணுதான் தெரியும். ஏன் காலுங்கந்தல ஆடிய நடினம், காலுங்கந்தில ஆடிய நடினம், ஆடிய நடினம் பெரிய என்னன்னு நல்லா கேளுங்கிற. எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவேன்? அச்சுதன் சச்சிதன் நந்தன் முகுந்தன் நாராயணன் எல்லுக்குள் என்று நிறைந்திருக்கும் ஏகாந்த மூர்த்தியாய் விளங்கப்பட்ட கண்ணன், மணிவண்ணன், கார்மேகன், கோவிந்தன் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்ட நான் பார்க்கடலுக்குள்ளே பள்ளி கொண்ட ஆதி விஷ்ணுதேவன் ஐம்பந்து நாராயணமூர்த்தி சாமி. அப்படிதான் நீங்களா? சாமி என்ன எப்படி சாமி? நானும் போகாத கோயிலே எனக்கு பையா சந்தேகத்தோடு மனுஷன் வாழக்கூடாது. சொல்லு. அந்த ஒரு சந்தேகத்தினாலதான் உங்களால எல்லாமே முடியுங்கிறீங்க. சொல்லு, எல்லாமே முடியுங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லல. இருந்தாலும் சாமி, அப்படி நீங்க பல பெயர்கள் உடைய கடவுளா இருந்தாலும் கண்ணன், மணிவண்ணன், கார்மேகன், கோவிந்தன் அளிக்கும் தலையை கொண்ட ஆதி நாராயணமூர்த்தி கிரேதா, திரேதா, துபாபரி, கலியுகம் யுகங்கள் நான்கு யுகத்துக்கும் நான் ஒரு அவதார மூர்த்தி. 4 யுகத்துக்கும் அவதார மூர்த்தியா? ஆமா. சரி. பாருலகத்திலே 10 அவதாரங்களை தாங்கி பரந்தாமன் என்ற பெயரோடு வாழக்கூடியவர். படைக்கப்பட்டவர் பிரம்மா. துஷ்டர்களை காத்து அருள் புரியக்கூடியவர் கைலாசநாதர். அனைத்து உயிரினங்களையும் துஷ்டர்களை துஷ்ட பரிபாலனம் செய்ய பிறந்தவன், அழிக்க பிறந்தவன் இந்த ஆதி நாராயணமூர்த்தி. நாராயண கடவுள். என்ன வேலை? அழிக்க பிறந்த ஆதி நாராயண கடவுள். ஆமா. இருந்தாலும் 4 யுகத்துக்கும் கிரேதா யுகத்தில் நான் ஆதி விஷ்ணுவாக பார்க்கடலுக்குள்ளே பள்ளி கொண்டிருந்தேன். முதல் யுகத்தில். ஆமா. சரிங்க. 17,28,000 ஆண்டுகள் பார்க்கடலுக்குள் பள்ளி கொண்டு ஓர் யுகத்திலே 6 அவதாரங்களை தாங்கினேன். ஒரே யுகத்தில். ஆமா. 6 அவதாரங்களை தாங்கினேன்னு சொல்றீங்களே, நீங்க எதற்காக தாங்க வேண்டும்? நீங்க முதலில் தாங்கிய அவதாரம் என்ன? மச்சம் என்றும் கூர்மம் என்றும் வாமனம், நரசிம்மம், பிராமணர், பரசுராமர் என்று கிரேதா யுகத்தில் ஆதி விஷ்ணு பகவான் தரித்த அவதாரங்க 6 அவதாரம். இரண்டாவது அவதாரம் திரேதா யுகம். அந்த யுகத்தில் அயோத்தி மாநகரத்தை அரசாளக்கூடிய தசரதற்கு பிள்ளையாக பிறந்து இந்த அகில உலகத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி என்று வாழ வேண்டும் என்பதற்காக நான் அவதரித்து அயோத்தி ராமராக பிறந்து தென்னிலங்கை ராவணனை கொன்று மடித்து திரேதா யுகத்தை முடிக்கும் பொழுது யுகங்க முடிந்தது. ஆமா. 2 யுகத்தில் ஒரு அவதாரமே முடிந்தது. ஆமா. சரிங்க. மூன்றாவது இந்த துபாபரி யுகத்தில் பலராமர் கண்ணலாக நான் அவதரித்திருக்கேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்க பூமாதேவியிடத்தில் கொடுத்த வாக்கின்படி நான் கண்ணனாக பிறந்தாலும் இந்த துபாபரி யுகத்தில் நான் யாருக்கு புள்ள, என்னை யார் பெற்றெடுத்தா? தாய் தந்தை யார்? மாதவா சுவாமி.
ஆசாமி நீங்களும் கடவுள் ஒரு கடவுள் ஆயினும் எங்களை போல் ஒரு மானிட வயிற்றில் ஏன் மகனாக பிறக்க வேண்டும்? காலத்தின் சூழ்நிலை அவதாரத்தின் காரணமாக மண்ணுலகத்திலே நான் பூமி பாரத்தை தீர்க்க பிறந்த காரணத்தினால் நான் மனிதரோடு மனிதராக பிறக்க வேண்டிய காரணம். மாதவா, வசுதேவன் தந்தையாகவும் என் தாய் தேவகி ரோகிணி இருவருக்கும் 7 பெண் குழந்தைக்கு பிறகு 8வது ஆண் குழந்தையா பிறந்தவன் இந்த மண்ணுலகத்தில். 8வது ஆண் குழந்தையா பிறந்தா 8 வயசு கூட குட்டிச்சவர்னு சொல்றாங்க. ஆமாங்க, அப்படி நடப்பதற்கென்றே தான் நான் பிறந்தேன். அப்படி 8 வச்சு 6 மனிதனுடைய வாழ்வு எழுதப்பட்டு வாழ்வது, இறைவனுடைய வாழ்வு வாழப்பட்டு எழுதுவது. வாழப்பட்டு எழுதுவதோ இறைவனுடைய வாழ்க்கை. மாதவா, நான் 8ஆம் ஓர் கண்ணனாக பிறக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த துபாபரி யுகத்தில் பூமி பாரத்தை தீர்ப்பதாக இருந்தாலும் இரு மூர்த்திகளிலே அழிக்கும் தொழிலை கொண்ட இந்த ஆதி நாராயண மூர்த்தி நான் 8வது குழந்தையா பிறக்க வேண்டிய காரணம் என்ன?
நான் ராஜகம்சன். ராஜகம்சனோ உங்களுக்கு தாய் மாமன். சரி மாமன் இந்த மண்ணுலகத்தையும் சரி விண்ணுலக தேவர்களையும் சரி சரி தன் வசப்படுத்தி 8 திக்குன்னு கட்டி அரசாண்டா. சரி யாரு மாமன் தாய் மாமன் கம்சன். ஆமா சரிங்க. கம்சராஜனுடைய சொல்லுக்கிணங்க எல்லா நாட்டு மன்னர்களும் கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ்ந்தார்கள். அவர் செய்யும் அட்டுழியம் அநியாயம் அவருக்கு அது தர்மம். மக்களுக்கு அநீதியாய் செய்த கம்சராஜனுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள் விஷ்ணு பகவான் இடத்தில். அப்போ விஷ்ணுவாக இருந்தனா ஐயா கவலை வேண்டாம், அவனுடைய காலம் குறுகிய காலமாகிவிடும். எவன் ஒருவன் மண்ணுலகத்தில் அடுத்தடுத்து அநியாயம் அட்டூழி செய்யறானோ அவனுக்கு காலம் சும்மா குறுகிய காலம் தான். சொன்ன மாதிரி. ஆமா 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 என்னமோ வரலையா என் காலத்துக்கு நாளைக்கு உங்களோட கேட்டுக்கிட்டாரு. எனக்கு பொறப்பில்ல நைட்ல நாளைக்கு நீ எடுத்துக்கார அநியாயம் செய்தான் கம்சராஜே. அவனுடைய அநியாயத்தை தேவர்கள் முறையிட்ட காரணத்தினால் தேவர் சபையிலே செய்து கொடுத்த சத்தியத்தின்படி கம்சனை கொள்வதாக இருந்தார். அவனுடைய கர்ம வினைப்படி இந்த உலகம் இயங்குவது ஒரு மனிதனுடைய பிறப்பே அவருடைய பூர்வீக ஜென்ம கர்ம வினைப்படி. உனக்கு கர்ம வினை இருக்கும் காரணத்தினால்தான் அடுத்தடுத்து பிறப்பெடுக்கிறாய். அதுபோல கம்சராஜன் பெற்றான் சாபம். எந்த தங்கிக்காக பறிந்து இந்த மண்ணுலகத்திலே ஆசையோடு மாங்கனியை பறித்தாயோ அதே தங்கினுடைய வயிற்றிலே பிறக்கும் ஆண் குழந்தையால உன் அரசு ஆட்சி அத்தனையே அதே எந்த பொருள் மீது அதிக ஆசை இருக்கோ அதனாலதான் அதெல்லாம் விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டு ஐயோ கற்பூரமூர்த்தி கும்பிட்டு இருக்கிறேங்க. அதே போல கம்சராஜனுடைய தங்கினுடைய வயிற்றிலே பிறக்கும் குழந்தையா தனக்கு அழிவென்று கம்சன் பெற்ற சாபத்தை கருதி அவருடைய தங்கை தேவகி ரோகிணி இருவருக்கும் 7 பெண் குழந்தை பிறந்தது. 8வது ஆண் குழந்தையாக கம்சனை அழிக்க மச்சுமாநகர கல்லரசரியில் நான் பிறந்து கம்சன் கொள்வதாக இருந்தார். அவதாரமூர்த்தி தேவராக இருந்தாலும் சிறு குழந்தை அழிக்க முடியாது. சிறு குழந்தை அழிக்க முடியாது. அப்படி என்று மச்சுமாநகர கல்லறை சிறையிலே இருந்து அசுரருடைய சொல்லை கேட்டு ஆயப்பாடி நந்த கோபாலன் மாளிகையிலே அசோதனுடைய வீட்டு தத்து பிள்ளையாக அண்ணன் பலராமரோடு நான் 7 வயது வரைக்கும் வளர்ந்தேன். ஆமா கோகுலத்துல. சரிங்க. கோகுலத்திலே நந்த கோபாலன் மாளிகையிலே யாதவ செல்வங்களோடு ஒன்றாக நான் கோகுலத்துல வளர்ந்தவை. 7 வயதாச்சு. நான் எண்ணி வந்த காரியத்தை நிறைவேற்ற என் மாமனாய் விளங்கக்கூடிய கம்சராஜனை போரிலே சங்கரித்து தேவர்களுடைய இடுக்கத்தை தீர்த்து அது மட்டும்தான் நோக்கமா? வேற என்ன? பூமி பாரத்தை குறைக்கணும். பூமி பாரம் சொன்னதெல்லாம் ரைட்டு. பூமி பாரத்தை குறைக்கணும்னு சொல்றீங்க. கையில ஒரு புல்லாங்குழல் ஒண்ணுதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி பூமி பாரத்தை குறைக்க முடியும்? நான் அடுத்து இங்கிட்டு சண்டைக்கு போறது இல்ல. நினைச்சவங்கிட்ட வாங்குவியா? என்னது வாங்குறது, குடுக்கறது, குடுக்காம போறது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது எல்லாம் ஓவேல. சண்டைக்கு நீ போக மாட்டேன். பணம் கொடுத்தா வாங்கிக்குவேன். என்னது என்ன கொடுத்தா வாங்குறாங்க? அப்படி கம்சனை கொன்று மடித்து இந்த பூமி பாரத்தை குறைத்து விடுமா? இந்த பாரத பூமி அவனி 86 வாழை என்ற பாளையத்திலே உள்ள 18 அக்ரோனி சேனைகள் படித்து இந்த பாரத பூமியை கட்டி அரசாளக்கூடியவர் மன்னர்கள் அநேக பேர். அப்போ கம்சனை கொன்ற பிறகு இந்த கண்ணன் அவதார மூர்த்தியாய் இருந்தாலும் மீண்டும் பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக நான் யாருக்கு துணையாய் இருந்தேன்? யாருக்கு சகாயராக இருந்தீங்க? ஆமா. யாருக்கு எதிரியாக இருந்தீங்க? என்ன சொல்றேன்?
பங்காளி கௌரவநாதிகள் 100 பேர். அவருக்கு நான் யமராஜனா இருந்தேன். ஆமா, நம்புறவங்களுக்கு நடராஜன், ஆமா, நம்பாதவங்களுக்கு பாண்டவர்களும் உனக்கு அத்தை பிள்ளைகள். ஆமா, கௌரவநாதிகளும் அத்தை மக்கள் தான், ஒரு குலத்திலே பிறந்தவர்கள் தான். பாண்டவருக்கு மட்டும் சகாயனாகவும் அந்த கௌரவர்களுக்கு மட்டும் எதிரியா இருக்குன்னு சொல்றீங்க சுவாமி. காரணம் கமலா, இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதென்றால் கற்பத்தின் அரசனுக்கு தான் எல்லா நாட்டு மன்னர்களும் அடிபணிவாங்க. அது போல கற்பத்தை கட்டி அரசாளக்கூடியவர்கள் இந்த அஷ்டாபுரத்தின் வேந்தர்கள். அவருக்கு பாண்டுராஜனுக்கு பாண்டவர், விரதராட்டினருக்கு கௌரவர்கள். இவர்களுக்கு அடிபணிந்துதான் எல்லா நாட்டு மன்னர்களும் கற்பம் கட்டி அரசாள்வாங்க. ஒரு பேரரசன் கட்டளையிட்டால் மட்டும்தான் சிற்றரசர்களும் கட்டுப்படுவாங்க. இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதென்றா பெரிய ஆளுகிட்ட தூண்டி விட்டாதான் ஊரே அடிச்சுக்கும். பெரிய ஆளுகிட்ட தூண்டி விட்டா நாசம் தான் ஊரு. அது போல பாண்டவர் பக்கம் இந்த பரந்தாமனும் கௌரவர் பக்கம் வஞ்சக ஜெகனியும் போய் சேர்ந்தோம். இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக நாங்கள் இருவரும் இருபுறத்திலே சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு குலத்து பிள்ளைகளுக்கும் சிறுக சிறுக பகையை உண்டு செய்தோம். தூக்கி எஞ்சி போடுவாங்க. சேர்ந்தீங்க பாரு. ஆமா, கூட்டு பக்கம் அடிச்சுட்டு குடும்பம் நீ பூந்து கூத்தாடிட்டு வந்த. இருவரும் இருபுறத்திலும் போய் சேர்ந்து நாங்க பாரத போர்க்களத்தை நடத்துவதற்காக வேண்டி கௌரவர் பக்கம் ஜெகனி தூண்டி விடுவான், பாண்டவர் பக்கம் இந்த பரந்தாமன் துணையாக இருந்து பாதுகாப்பது. ஒருவர் அடிச்சா இன்னொருத்தர் அரவணைக்கிறதுக்கு வேணும். அதுபோல 2 பேரும் இருபுறமும் இருந்து இந்த பாரத பூமியை குறைப்பதற்காக வேண்டி இருவருக்கும் பகையை உண்டு செய்து 18 பாரத போர்க்களத்தை இந்த பரந்தாமன் முன்னெடுத்து நடத்தினேன். இந்த ஆயனே துணியாக இருந்து ஐவரின் பக்கமாக இருந்து குருச்சேத்திர பாரத போரை நடத்தினார். அதிலே 18 அக்ரோணி சேனைகளையும் கொன்று மடித்து அஷ்டாபுரத்தை பாண்டவருக்கு வெற்றி தேடி தந்திருக்க. இதனால் இந்த அண்ட முகனத்திலே உள்ள அதர்மம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அநியாயக்கார எல்லாம் அழிந்து விட்டார். தர்மத்தை குடி கொண்டு வாழக்கூடிய நல்லவங்க மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, சரிங்க. நீ ஒத்துக்காத. அப்படி கிடையாது. எனக்கு தெரியுமா? இதெல்லாம் கொண்டு பிடிதான் நான் ஜாவேன். சரி இருக்கட்டும். அப்படி பாண்டவருக்கு துணியாக இருந்த இந்த பாரத பூமியை போர்க்களத்தை முடித்தாலும் பாண்டவருக்கு அஷ்டாபுரத்தை முடிதறித்து தருவதா அந்நாளில் சத்தியம் செய்தேன். அதுவும் நிறைவேறியது. நண்பா, இது எல்லாம் என் அவதாரத்தின் நோக்கமாய் இருந்தாலும் இன்று என்னால் சில வேலை நடக்க வேண்டி இருக்கு. என்ன சுவாமி வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்க. பாண்டவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. பூமிபாரமும் குறைந்தது. ஆமா, மறுபடியும் இன்னைக்கு ஒரு வேலைன்னு சொல்றீங்க. யாரும் கெடுத்துட்டு போலாம். இன்று வந்த வேலை என்ன? இன்று கோமாதா பூஜை செய்யணும். கோமாதா பூஜை யாதவ சேனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருடத்தில் ஒரு நாள் யமுனா நதிக்கரைக்கு சென்று வனபோஜனம் செய்து கோமாதா பூஜை செய்வது எங்களுடைய பழக்கம், எங்களுடைய வழக்கம். ஆமா, பாரத போரை முடித்ததோடு பாண்டவருக்கு துணையாக இருந்து என்னுடைய வேலையெல்லாம் சிறுக சிறுக குறைஞ்சு போச்சு. காலமா அதையும் கூடவே இருந்திருக்கிறீங்க. ஆமா, சரிங்க. இப்ப பாண்டவர்கள் பாரத பூமியை ஆண்டு 36 ஆண்டு காலம் அரசாட்சி செஞ்சிருக்காங்க. நானும் துவாரகையிலே என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்க இன்று கோபிகளோடு வனபோஜனம் போக வேண்டிய நாள். யாதவர்கள் ஒன்று கூடி போஜனம் செய்ய போகணும். என்ன ஒண்ணு இல்ல, 36 ஆண்டு காலம் ஆகி போச்சு. நீ போய் பார்க்கல? இல்ல, தேவைப்படும் போது பாத்துட்டு இருக்கிறேன். இருக்கட்டும் சாமி. இருந்தாலும் நீங்க கோமாதா பூசைகளே இறங்க. ஆமா, அதனால என்ன செய்யும்? கோபிகளோடு யமுனா நதிக்கரைக்கு போகணும். என்ன உனக்கு சந்தை வாய் துடிச்சுக்கிட்டே இருக்கு? என்ன கேக்குற? ஒண்ணு இல்ல, இத்தனை காரியங்களையும் முடிச்சுட்டு நீங்க
கடவுள்னு தானே சொல்றீங்க, என்கிட்ட தப்பிக்கவே முடியும். அகில உலகத்தில் அவதார மூர்த்தி கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் தாயின் கருவுக்குள்ள இருக்குல்ல அந்த சிசுவுக்கும் என் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த சிசுவும் அசையும். அப்பேற்பட்ட அனுகிரகம் கொண்டவன் இந்த ஆதிநாராயண மூர்த்தி. என்ன வாய் சப்பிட்டே தெரியுற? பகவானா இருப்பீங்க, கடவுள்னு ஏத்துக்கிறேன். சொன்னதை வச்சு கூட நான் ஏத்துக்கல. எனக்கு நீண்ட நாளா ஒரு எதிரி இருக்கு. எதிரி இருந்தாதான் வாழ்க்கை பல முன்னேற்றங்களை அடையும். எந்த எதிரியும் ஏத்துக்குவேன், அவனை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்க. ஏன்? நான் ஒரு மானசஞ்சாமி, எதிரி இல்ல இவனும் இல்ல, மத்தாளக்காரன் கேட்க மாட்டேங்கிறான், யாரும் இல்ல, மத்தாளக்காரன் நம்ம செட்டுல யாருமே இல்ல, எல்லாமே நல்லவங்க தான், குடிமக்களும் நல்லவங்க தான். அப்புறம் யாருப்பா உனக்கு எதிரி? சாமி, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டணும் சாமி. சரி, அப்ப வீட்டை கட்டி ஒரு முன்பகுதி கொஞ்சம் போது பூசாதம் வீட்டுல ஏன் கையில காசு இல்ல சார். சரி, இருக்க வேண்டியதுதான். அதனால எப்பயும் ஞாயிற்றுக்கிழமை கண்டா எங்க ஊருக்கு ஒரு கந்துக்காரன் வருவான். நான் வெளியே கூத்தாடி விட்டு போய் அலுப்புல படுத்துக்கிட்டு இருந்தேங்க. அன்னைக்கு ஏதோ திருட்டுத்தனமா ஒரு கூத்தாடணும் இருக்கிறீங்க, எல்லாமே கந்து கொடுக்குறீங்க. கந்துக்காரன் இருந்தா நீங்க வச்சு வாங்குறதுலாம் ஏன் நிலைமையை நான் சொல்றேன் சாமி. அதனால ஏன்டா கோமாளி முன்பகுதி கொஞ்சோடு பூசாதுக்கிறேன், ஏன்டா சமாச்சாரம்னு கேட்டேன். என்னப்பா அப்படி அழகா ஊட்ட கட்டி முன்னாடி இப்படி அசிங்கமா விட்டுட்ட? ஒரு கையகலம் பூசாது விட்டுட்டு கையில காசு இல்லைன்னு நீ ஏன்டா கவலைப்படுற? நான் உலகமே கந்து கொடுத்துட்டு வரேன். கொடுக்குறேன் என்கிட்ட ஒரு 50,000 வாங்கிக்க. நல்ல மனுஷன் வாங்கிக்க. காங்காத நாய் கடியெலும்பு கண்டா 4 அனுப்பு இழுத்துக்கிட்டு தெரியுமா இல்லையா? புரியலையே. இல்ல, எலும்பே காங்காத நாய் ஒரு எலும்பு கண்டா இழுத்துக்கிட்டு தெரியுமா? கையில காசு இல்லாத நேரத்துல 50,000 கொடுத்தா வேணான்னு சொல்லுவனா? சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு 50,000 கொடுத்து கட்டிட்டாரு. காசு கொடுத்தா ஒண்ணு நீ எப்படா கட்டு கேளு, சொல்லு பாக்கலாம். அதனால கொரோனாவுல சாமி கூத்தாட முடியல, என்னால கந்தும் கட்ட முடியல. டெய்லி வந்து டே கோமாளி எட்ரா கம்மாங்க கொடுத்தீங்க கேட்கத்தான் செய்வாங்க. நான் இருந்தா தானே கொடுப்பேன், இல்லன்னு தானே அவனுக்கு. சரி, இல்லாதவன்கிட்ட கொடுத்தான்ல கம்முனு புண்ணை முடி போடு மாதிரி. அப்புறம் அப்படித்தான் போய் இல்லன்னு வாங்கினேன், இல்லாதவன்ட்டு வந்து காட்சி கேட்டா மறுபடியும் எங்க சாமி கொடுப்பேன்? முடியாது. அதனால வந்து கேட்டான், கொடுக்க முடியல. சாமி நீ எங்க போய் படுக்கிறீங்க? இன்னைக்கு கூத்தாடி போய் வீட்டுல தான் படுக்கிறீங்க. நான் வீட்டுல படுக்கிறேன் சாமி, நான் சோளக்காட்டுல படுக்கிறேன் சாமி, சோளக்காட்டுல படுக்கிறேன். உறங்குவதற்காகத்தான் தனக்கென்று ஒரு இருப்பிடம். அவ்வளவு செலவு பண்ணி ஊட்ட கட்டிட்டு ஏன் காட்டுல போய் படுக்கிறேன்? தாங்க முடியலையே, அதனால என்னால சமாளிக்க முடியல, தாங்க முடியல. இருப்பேன். நான் கந்து வாங்கினேன் பாரு, அவராசு கோமாளி நான் மட்டும் நல்லா இருக்கணுங்க. எனக்கு கந்து கொடுத்தா மாதிரி கந்துக்காரன் அவன் செத்து போயிருக்கான். நிறைய பேர் அப்புறமேட்டு அவன் செத்து போயிருந்து கோயில்ல வேண்டுதலை வைக்கிறது. கடவுள்னு சொல்ற வாய்ப்பு வந்துருக்கேன் சாமி. அவன் எப்படி அவனுங்க கிணத்துல வந்து சாகக்கூடாது, தூக்கு போட்டுக்கிட்டு தானா சாகக்கூடாது, அதுக்குமே வச்சிருக்க பரவாயில்லன்னு காரணம் செத்தா அவனை 3 நாளைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கடன் கொடுத்துட்டானு என்ன பண்றது? வாங்கின தோஷத்துக்காவது போய் பாக்கணும். இளவு கூட போக முடியும். சொந்த பந்தங்க அவங்க காசு வேணியா குடுன்னு கேட்கும் அங்க கூட. அதனால 6 மணிக்கு எங்க ஊருக்கு ஒரு பால் லாரி வந்து அவன் அந்த பால் லாரிலையும் சிக்கிச்சான். ஒரு மனுஷனுக்கு தான் என்னும் எண்ணம் போலதான் தன் வாழ்க்கை அமையும். நீ அடுத்தவன் சாவணும்னு நீ நினைச்சினா மத்தபடி செத்தா 3 நாளைக்கு பாக்கணும். பால் வண்டியில சிக்கி செத்தானா அவனுக்கு அன்னைக்கே பால். எண்ணம் போலதான் வாழ்க்கை. பொட்டியார் ஆளுக்கிறேன் என்ன யாருப்பா? எங்க அக்கா பிரச்சனை. தெரியாத இந்த ஆளுக்கா உங்க அக்காவை கொடுத்த என்ன என் நிலைமை புண்ட கொடுத்தேன். ஒரு 3 வாரம் கண்டு கட்ட முடியல. 3 நாள் ஆன கூட்டு ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கினேன். வீட்டுக்கு போனா கந்துக்காரன் சொன்ன, வீட்டுக்கு வந்தா இந்த பொட்டிக்காரன்
பொலசு கொடுறான்னு இவனும் கேக்குறானே. அதனால அந்த கண்டுகாரி எப்படி லாரியில சிக்கி சத்தாங்க அதே மாதிரி பொட்டிக்காரன் செத்து போயிரு. பெருமாள் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுக்கிறான். அந்த கட்டணத்தான் போய் சேருவோம். ஆமா. கோபிகளை அழைத்து வா. கண்டுகாரனை கூட விட்டுரு. பொட்டிக்காரனை கொண்டு முன்ன ஒண்ணுதானே கொள்ளணும். நேரங்காலம் வரும்போது